என் பேர் கார்மேகம். இந்த கதை என்னை பற்றி இல்லை, என் காரை பற்றி இல்லை, எங்கள் 2 பேர் பற்றியும் நினைக்கிறேன். நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் பத்மினிபுரங்கிற அழகான கிராமத்தில் பிறந்தேன். எங்கள் ஊரில் ஒரு பண்ணையார் பத்மினி கார் வச்சுருந்தார். நான் பிறக்கிறதுக்குள்ளே அந்த கார் போயிடுச்சு. ஆனால் ஊர் பேர் மட்டும் மாறவே இல்லை. எங்கள் அப்பா, மை டேடி, எதனால எனக்கு கார்மேகம்னு பேர் வச்சாருன்னு தெரில. கார்மேகம் கார்மேகம் கார்மேகம். என் பேரில் இருக்க கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், கார்னா எனக்கு உயிர். என் லைஃப்பில் கார் தான் எல்லாமே. இப்படி தாங்க ஊரில் சிலம்பம் போட்டி வச்சாங்க. டேடே கண்ணு, ஒரு தடவை சிலம்பம் செஞ்சு காட்டுறா. அப்பா நாளைக்கு வந்து பார்க்க முடியாதுல்ல? இல்லப்பா, முடியாது, நான் செய்ய மாட்டேன். இப்போ நீ பண்ணி காமிச்சா அப்பா நாளைக்கு ஒரு கார் வாங்கி தரேன். காரா? அப்போ அந்த பெரிய கார் வாங்கி தரீங்க இல்லையா? பண்ணி காமிச்சா வாங்கி தரேன். அப்பா கார் வந்து வாங்கலாமா? கண்டிப்பா வாங்கலாம்ப்பா. நீ நல்லா படிச்சு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வா, அப்பா கண்டிப்பா வாங்கி தரேன். அப்பா வண்டியை நிறுத்துக்கோப்பா. கார்மேகம் என்னாச்சு? கார்மேகம் 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 நில்லுப்பா. அப்பா கார்ல இல்ல, மேகதா இருக்கு. ரொம்ப ஃபன்னியாக இருக்குல்ல? அப்புறம் விவசாயம் போச்சு, வறட்சி, தண்ணி இல்லை, வாழ வழி தேடி சென்னை வந்தோம். ரோடெல்லாம் காரு, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு. அப்போ அந்த செகண்ட் முடிவு பண்ணேன், ஒரு கார் வாங்கணும். அதுக்கு நிறைய நேரம் உழைச்சேன். அப்படி வாங்கின கார் தான் இந்த பீஸ்ட், மை பீஸ்ட். ரொம்ப நாளாக ஆசைப்பட்டது கிடைச்சா தலைகால் தெரியாமல் ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதை நான் பண்ணேன். கார், மை பீஸ்ட். எல்லாரும் கார் ஓட்டுவாங்க, ஆனால் நான் காரில் பறந்தேன். கண்மூடித்தனமாக பறந்தேன். ஐ see the world through my car. அது ஒரு போதைங்க. பொறுமையாக இருந்திருக்கலாம். இப்போ நீ ஆசைப்பட்ட மாதிரி கார் ஓட்ட முடியுமா? சார்,
யார் நீங்க? நானா? புரியல. மேலனா கடவுளா? சார், அந்த ஊமை கடவுளே படத்துல வந்த கடவுளா நீங்க? அவரு வேற டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிறாரு. நான் இங்க. சார், உங்களை கடவுளான்னு நினைச்சு கேட்குறேன். ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்களேன் ப்ளீஸ். கண்ணா, நீ கனவு துரத்துறன்ற பேர்ல வாழ்க்கையோட மதிப்பை மறந்து இந்த உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிட்ட. சார், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்களேன். மறுபடியும் அந்த தப்பை திருப்பி நான் பண்ண மாட்டேன். மகனே கார்மேகம், சரி போ. ஆனா வேகத்தை நோக்கி இல்லை, வாழ்க்கையை நோக்கி. எனக்கு 2 கேள்வி இருக்கு, கேட்கட்டுமா? நான் செத்ததுக்கப்புறம் வந்தீங்கல்ல, முன்னாடியே வந்திருந்தா தப்பு நடந்திருக்காதுல்ல. அப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கு, எனக்கு ஏன் செகண்ட் சான்ஸ்? எனக்கு ஏன் செகண்ட் சான்ஸ்? எனக்கு ஏன் செகண்ட் சான்ஸ்? எனக்கு ஏன் செகண்ட் சான்ஸ்? எனக்கு பிறந்த பிள்ளைங்க கூட என்னை பார்க்கல. நீ 100 வருஷம் நல்லபடி வாழணும் ஐயா. ஐயா சாமி, இந்த உதவியை மறக்கவே மாட்டேன். நீ 100 வருஷம் வாழணும் ஐயா. யார் பெத்த பிள்ளையோ தெரியாது, கடவுள் மாதிரி வந்து இங்கே இருக்கிற குழந்தைங்களை படிக்க வச்சு, வயசான ஆளுங்களை சாப்பிட வச்சு, ஒரு அண்ணனா, தம்பியா, அப்பாவா, ஒரு அம்மாவா, இவங்க எல்லாரையும் பார்த்துக்கிறாரு. கடவுளோட ஆசையோட அவர் 100 வருஷம் நல்லா இருக்கணும்.